10வது சம் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். த டைமென்ஷன்ஸ் ஆஃப் எ ஹால். ஒரு ஹால் இருக்குது, அதோட டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதான் வந்துட்டு ஹால் அப்படின்னா அதுக்கான டைமென்ஷன்ஸ் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இதான் வந்துட்டு ஹால். ஓகேவா? உள்ளுக்குள்ளார அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லென்த்து, பிரெத்து, ஹைட்டு இதெல்லாமே கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் ஒயிட் வாஷிங் த வால்ஸ். வால்ஸ் அப்படின்னா இந்த 4 சைடு மட்டும். ஓகேவா? லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? இந்த 4 சைடு மட்டும் எவ்வளோன்னு கொடுத்துருக்க, 4 சைடு ஒயிட் வாஷ் பண்ணுறோம். அப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சீலிங்க்கு, பேஸ்மெண்ட்டுக்கு எதுவுமே பண்ணலை. புரியுதா? 4 சுற்றி இருக்கிற பக்கத்துக்கு ப்ளஸ் சீலிங்க்கு பண்ணுறோம். இதுக்கு மட்டும்தான் பண்ணுறோம். சீலிங் அட் த ரேட் ஆஃப் 850 பர் மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ? 8 ரூபா 50 பைசா அப்படிங்கிற வீதத்தில் பண்ணுறோம். ஒயிட் வாஷ் பண்ணுறோம். எந்தெந்த ஏரியாஸ்க்கு? இந்த 4 ஏரியாஸ் ப்ளஸ் 1. ஸோ 5 டோட்டலாக 5 ஏரியாஸ்க்கு மட்டும்தான் பண்ணுறோம். கீழே பண்ணல. கீழே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்கலாம். கீழே பண்ணலை அப்படிங்கிறதுனால லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க தேவையில்லை. அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிக்க தேவையில்லை. இப்போ தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கூடத்தின் அளவு. ஓகேவா? ஸோ ஒரு கூடம், ரூம். ஓகேவா? ஒரு ஹாலு. ஒரு ஹாலோட டைமென்ஷன் அளவு வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க? டைமென்ஷன்ஸு 10 மீட்டர், 9 மீட்டர், 8 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்றவாறு உள்ளது. அக்கூடத்தின் சுவர்கள் மற்றும் மேற்கூரையை வெள்ளடிக்க. இப்போ சொன்னால அதே தான். இந்த 4 பக்கம், ஓகேவா? சுவர்கள் 4 பக்கம் சுவர்களையும் அதுக்கப்புறம் வந்து மேற்கூரை இங்கே மட்டும்தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? வெள்ளை அடிக்கிறாங்க. ஓகேவா? தரையில் அடிக்கலை. தரையில் அடித்தாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? மொத்த பரப்பு டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்படி இல்லாததுனால நம்ம வந்துட்டு இந்த சைடில் இருக்கிறது மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? அப்போ வந்துட்டு சதுர மீட்டருக்கு 8.50 ரூபாய் 50 பைசா 8 ரூபாய் 50 பைசா அப்படிங்கிற வீதத்தில் மொத்த செலவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஷின் புரியுதில்ல? கொஷின் புரிஞ்சால் தான் ஆன்சர் போடலாம். 10, 9, 8. ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன? எல்லு, பிஏ, ஹெச். ஓகேவா? ஸோ லென்த்து வந்துட்டு எவ்வளோ? 10 மீட்டர். பிரெத்து வந்துட்டு எவ்வளோ? 9 மீட்டர். ஹைட்டு வந்துட்டு 8 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்துட்டு எங்கெல்லாம் மட்டும்தான் தேவை? இந்த 4 சைடு. ஓகேவா? வால் 4 வால்ஸு. ஓகேவா? ப்ளஸ் ஒரே ஒரு சீலிங். ஓகேவா? ஸோ இது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையானது. ஸோ இப்போ இது வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த சுற்றி இருக்கிறத வந்துட்டு என்னென்னு கண்டுபிடிப்போம்? எல்எஸ்ஏ அப்படின்னு கண்டுபிடிப்போமா? அதுமாதிரி சீலிங் மட்டும்தான். ஓகேவா? அப்போ சீலிங் மட்டும்னா அது மட்டும் எப்படி இருக்கும்? ஒரு ரெக்டாங்கிள் சைஸில் இருக்குமா? ஸோ அப்போ எல் இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ எல்எஸ்ஏக்கான ஃபார்முலா வந்துட்டு என்னது? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி இன்ட்டு ஹெச். ஓகேவா? ஸோ எல்பி எல் இன்ட்டு பி. ஓகேவா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல் வந்துட்டு எவ்வளோ? 10 ப்ளஸ் பி வந்துட்டு 9, ஹைட்டு வந்துட்டு எவ்வளோ? 8. ஓகேவா? ப்ளஸ் எல் இன்ட்டு பியா 10 இன்ட்டு 9, 10 இன்ட்டு 9. ஓகேவா? ஸோ இப்போ 2 இன்ட்டு 10 + 9 எவ்வளோ? 19 இன்ட்டு 8. ஓகேவா? ப்ளஸ் அடுத்தது 10 இன்ட்டு 9 வந்துட்டு எவ்வளோ? 90. ஓகேவா? ஸோ அப்போ இதில் இது மூணுத்தையும் முதல்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 9 8 சார் எவ்வளோ? 56க்கு 9 8 சார் 72. 72க்கு 2 பேலன்ஸ் 7, 188. 8 + 7 வந்துட்டு எவ்வளோ? 15, 152 ப்ளஸ் 90. இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 2s are 4, 5 2s are 10க்கு 0 பேலன்ஸ் 1, 1 2 is 2 3. ஸோ 304 + 90. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது? 394 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ இவ்வளோ மீட்டர் வந்துட்டு கிடைக்கிது. ஓகேவா? ஸோ அப்போ இதான் வந்துட்டு என்னது? 4 வால் ஒரு சீலிங் சேர்ந்ததுக்கான கிடச்சிருக்க அந்த டோட்டல் ஏரியா. இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பர் மீட்டர் ஸ்கொயருக்கு வந்துட்டு எவ்வளோ? 850. ஓகேவா? அப்போ இத்தனை மீட்டர் ஸ்கொயருக்கு எவ்வளோ வரும்? இப்போ 8.850 கூட இந்த 394 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு கிடைக்குமா? இதை வந்துட்டு 8ஓட மல்டிப்ளை பண்ணி ஒரு நம்பரும் இதில் பாதி நம்பரையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 3 நம்பராக போட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். ஓகேவா? ஸோ 8ஓட மல்டிப்ளை பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 8 4s are 30க்கு 2 பேலன்ஸ் 3, 9 8s are 72, 72 + 3 வந்துட்டு எவ்வளோ? 75, 3 8s are 24, 24ஓட ஒரு 7 ஆட் பண்ணோம் அப்படின்னா 31. ஓகேவா? ஸோ இதில் பாதி அப்படிங்கிறப்ப 2 இல்லை 7, 47, 197. ஓகேவா? ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 9, 5 + 9 4க்கு 1 பாக்கி 1,
3 3 49. ஓகேவா? ஸோ அப்போ இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு இதே தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஜீரோ மட்டும் இல்லை, மற்றது எல்லாத்தையும் போட்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்துட்டு எவ்வளோ? ₹3349. ஓகேவா? சாரி, மல்டிப்ளிகேஷன் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ புரிஞ்சுதா இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.